ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடியற்ற நாமத்தினாலே உங்களை யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். பிதாவாகி தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த காலத்தின் 18வது நாளான இன்று நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்டிருக்கிற தீர்க்கதரிசனுடைய பெயர் யகாசியேல் என்ற தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசிகளை குறித்து நாம் அறிந்து கொள்வதற்கு தீர்க்கதரிசிகள் வாழ்ந்த காலத்தில், அதாவது ராஜாக்களுடைய நாட்களிலே வாழ்ந்த தீர்க்கதரிசிகளை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த ராஜாக்களை குறித்தும் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இவர் எந்த ராஜாவுடைய காலத்தில் தீர்க்கதரிசனம் சொன்னார் என்று சொன்னால், யூதா ராஜாவாகிய யோசபாத் என்னும் ராஜாவுடைய காலத்திலே இந்த யகாசியேல் என்ற தீர்க்கதரிசனம் சொன்னார். இந்த யோசபாத்தருடைய ராஜாவுடைய சரித்திரத்தை பார்க்கும் பொழுது 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரத்திலே இந்த யோசபாத் ராஜாவுடைய சரித்திரம் அடங்கியிருக்கிறது. பொதுவாக தீர்க்கதரிசிகள் ராஜாக்களை எச்சரிப்பதற்காக மட்டுமல்ல, அவர்களை கண்டிப்பதற்காக மட்டுமல்ல, வழி விலகும் பொழுது கண்டிக்கிறார்கள், எச்சரிக்கிறார்கள். அதே சமயத்திலே நேர்மையாய் நடக்கும் பொழுது அவர்களுக்கு தகுந்த ஆலோசனைகளையும் வழிகாட்டுதலையும் காண்பிக்கிறார்கள். அப்படித்தான் இந்த யோசபாத் ராஜாவை பார்க்கும் பொழுது யூத ராஜாக்களிலே மிகச்சிறந்த ராஜாக்களில் ஒருவராக இந்த யோசபாத் ராஜா இருந்தார். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு ராஜாவாக இருந்தார். அவரை குறித்து 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது வசனத்திலே கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது வசனத்திலே பார்க்கும்போது தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கைகளின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். கர்த்தருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்ட ஒரு கர்த்தருக்கு பயந்த ஒரு ராஜா தான் இந்த யோசபாத் ராஜா. ஆகையால் கர்த்தர் இவன் கையிலே ராஜபாரத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வருகிறார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாயிருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ராஜா. 6வது வசனத்திலே பார்க்கும் பொழுது இந்த யோசபாத் ராஜா கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது என்று சொல்லி பார்க்கிறோம். சற்று வித்தியாசமான ஒரு வசனமாக இருக்கிறது. கர்த்தருடைய வழிகளில் நடப்பதற்கு அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. உற்சாகமாய் கர்த்தருடைய வழிகளில் நடப்பதற்கு அவன் தன் வாழ்க்கையை பழக்கப்படுத்தி கொண்டிருந்தான். அது மட்டுமல்ல, இந்த யோசபாத் ராஜா மற்ற ராஜாக்களை காட்டிலும் விசேஷித்த காரியம் ஒன்று செய்கிறான். 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், யூதாவின் பட்டணங்களிலே உபதேசம் பண்ணும்படிக்கு, அதாவது ஆண்டவருடைய கற்பனைகளை போதிக்கும்படிக்கு அவன் பிரபுக்களை ஏற்படுத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரபுக்களை ஏற்படுத்தி ஆண்டவருடைய கற்பனைகளை இந்த ஜனங்கள் மறந்துவிடக்கூடாது, அவர்கள் கடைப்பிடிக்க வேண்டும் என்பதற்காக பிரபுக்களை ஏற்படுத்தி அவர்களுக்கு போதகம் பண்ணினான் என்று சொல்லி பார்க்கிறோம். 9ஆம் வசனத்திலே இந்த பிரபுக்கள் எல்லாரும் போய் யூதாவிலே கற்பனைகளை உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்து கொண்டு யூதாவின் பட்டணங்களெல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி கர்த்தருக்கு பயப்படுகிற விதத்திலே இந்த யோசபாத் ராஜா இவர் வாழ்ந்து வந்தார். ஆகவே இவருடைய ராஜ்யபாரத்திலே கர்த்தர் இவரோடு இருந்ததினால், கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததினால், கர்த்தர் யோசேப்போடு இருந்ததினால் யோசபாத்தோடு எந்த ஒரு ராஜாவும் யுத்தம் பண்ண வரவில்லை. மிகவும் பயந்தார்கள். ஏனென்றால் கர்த்தர் இவரோடு இருக்கிறார், ஆகவே இவர் எடுத்த காரியத்திலாம் வெற்றி பெறுகிறார் என்று சொல்லி யாரும் யுத்தம் பண்ணுவதற்கு கூட வரவில்லை. அந்த அளவுக்கு ஒரு பயம் மற்ற ராஜாக்களுக்கு இருந்தது. 12ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது யோசபாத் வர வர மிகவும் பெரியவனானான் என்று சொல்லி பார்க்கிறோம். 13வது வசனத்திலே அவன் பெரிய வேலைகளை நடத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே வசனத்திலே எருசலேமிலே பராக்கிரமசாலிகள் நிறைய பேர் அவனுக்கு இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். 18வது அதிகாரம் 1வது வசனத்தில் பார்க்கிறோம், யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருக்கிறார்கள். ஒரு பெரிய கூட்டமான ஜனம். இவருக்கு 3வது வசனத்தில் பார்க்கும் பொழுது அப்பொழுது யோசபாத் பயந்து என்று சொல்லி பார்க்கிறோம். மிகவும் பயம் ஏற்படுகிறது. ஏனென்றால் இவர் ஒரு நல்ல மனிதர், இவருக்கு விரோதமாகவே யுத்தம் பண்ணுவதற்கு அவர்கள் கூடி வந்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இவருடைய நிலங்களை பறித்து கொள்வதற்காக, இவருடைய உடைமைகளை இவர் விருத்தியடைந்த ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தார், ஐஸ்வர்யவானாக இருந்தார். ஆகவே இதை பிடுங்கிக் கொள்வதற்காக இந்த 3 ராஜாக்களும் வருகிறார்கள். அப்பொழுது என்ன செய்கிறான் என்று சொன்னால், பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவங்க உபவாசத்தை கூறுவித்தான். ஜனங்களிடத்திலே சொல்கிறான், எல்லாரும் உபவாசம் இருங்கள். ஆகவே நம்ம என்ன செய்யறோன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா பலம் இல்லாதவன், அவர்கள் பெரிய கூட்டமாய் வந்திருக்கிறார்கள். ஆகவே ஆண்டவர் தான் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் ஆண்டோட உதவியை கேட்பதற்காக ஜனங்களிடத்திலே உபவாசத்தை கூறுவிக்கிறான். 4ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். அவர்கள் எல்லா பட்டணங்களிலும் இருந்து கர்த்தரை தேட வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லா ஜனங்களையும் கூட்டி தேவாலயத்திலே வந்து
அவன் உபவாச ஜெபத்தை கூறி அறிவிக்கிறான். உபவாசம் இருக்கிறான், எல்லாரும் உபவாசம் இருக்க வேண்டும் என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை. ராஜாக்கள் சேர்ந்து 3 ராஜாக்கள் சேர்ந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் கூட்டமான ஜனங்களாய் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிராக போரிட முடியாத ஒரு சூழ்நிலை, பயம் திகிலும் அவர்களை ஆட்கொள்ளுகிறது. ஆகவே தேவாலயத்திலே ஜனங்கள் எல்லாரையும் கூடி வர செய்து அங்கு ஒரு அழகான ஜெபத்தை பண்ணுகிறார். 6ஆம் வசனத்திலிருந்து நாம் 12ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது ஒரு பெரிய ஜெபத்தை அவர் செய்கிறார். என்ன ஜெபம் செய்கிறார் என்று சொன்னால், அவர் சாலமோன் தேவாலயத்தை கட்டின பொழுது சாலமோன் ஜெபித்த ஜெபத்தை மேற்கோள் காட்டுகிறார். எப்படி என்று சொன்னால், யுத்தத்துக்கு புறப்படும் பொழுது போர் வீரர்களோ மக்களோ தேவாலயத்தில் வாசல் நின்று உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது, யுத்தத்துக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவாலயத்தை பிரதிஷ்டை செய்யும் பொழுது சாலமோன் ராஜா ஜெபிக்கிறார். அந்த வசனத்தை இங்கே மேற்கோள் காட்டி ஜெபிக்கிறார். அப்படி இந்த தேவாலயத்திலே ஜெபம் ஏறெடுக்கப்பட்டதே. அதே போல் இப்பொழுது நாங்கள் கொடிய இடுக்கணிலும் நாங்கள் இக்கட்டிலும் நாங்கள் சிக்கியிருக்கிறோம், ஆகவே எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்கிறார். அதிலே 11வது 12வது வசனத்தை பார்க்கும் பொழுது அவர் எவ்வளவு தூரம் வேதனையோடு இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நான் வாசித்து காண்பிக்கிறேன். இப்பொழுதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரிக்கட்டி தேவரீர் எங்களுக்கு சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்தி விட வருகிறார்கள் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஜெபிக்கிறார். ஏராளமான ஜனக்கூட்டங்கள் எங்கள் சுதந்திரத்தை கெடுக்க வந்திருக்கிறார்கள், அதை பிடிக்க வந்திருக்கிறார்கள். அவர் சொல்கிறார், எங்களுக்கு நிற்க பலன் இல்லை, என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஆகவே உம்மிடத்திலே எங்கள் கண்கள் உம்மை நோக்கி வந்திருக்கிறது என்று சொல்கிறார். இதான் மிக ஜெபத்தினுடைய ஒரு சாராம்சமாக இருக்கிறது. எங்களுக்கு நிற்க பலன் இல்லை. 3 ராஜாக்கள் ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது, நிற்பதற்கு பலன் இல்லை, என்ன செய்வதென்று தெரியவில்லை, எங்களுடைய கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஜெபிக்கிறார். இந்த சமயத்தில் தான் இந்த யகாசியேல் என்ற தீர்க்கதரிசி வருகிறார். ஆண்டவர் இந்த யகாசியேல் என்ற தீர்க்கதரிசியை எழுப்பி அவருக்கு வார்த்தைகளை சொல்கிறார். அது 14வது 15வது வசனங்களிலே இருக்கிறது. நான் வாசித்து காண்பிக்கிறேன். அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய எயேலின் மகனாகிய பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியேல் என்னும் ஆசாபின் புத்திரில் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதனால் அவன் சொன்னது, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. 17ஆம் வசனம் பாருங்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று சொல்கிறார். யகாசியேலின் இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் தான் யோசபாத்துக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறது. கர்த்தரை நம்பி கர்த்தரிடத்திலே சகாயம் தேடி ஆண்டுடைய ஆலயத்திலே வந்து தேவனை நோக்கி மன்றாடின அந்த யோசபாத் ராஜாவுக்கு யகாசியேல் தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைகள் இந்த வார்த்தைகள். இதே போலத்தான் இந்த யகாசியேலுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளைப் போலத்தான் நடந்தது. என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும். அங்கு எல்லாரும் யுத்த களத்திலே யோசபாத் இந்த வார்த்தைகளை கேட்டோன்னே ஜெபித்து விட்டு அவர் சொல்லுகிறார், ஜனங்களை திடப்படுத்துகிறார். கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்று சொல்கிறார். 20வது வசனத்திலே கர்த்தரையும் நம்புங்கள், அவருடைய தீர்க்கதரிசியை நம்புங்கள். இந்த யகாசியேல் சொன்ன வார்த்தையை நம்புங்கள் என்று சொல்கிறார். யகாசியேல் என்ன சொன்னார்? இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, நீங்கள் செய்யப்போவதில்லை. இந்த யுத்தம் கர்த்தருடையது. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் கர்த்தர். நீங்கள் தரித்திருந்து கர்த்தர் உங்களுக்கு செய்யப்போகும் ரட்சிப்பை பாருங்கள். ஆண்டவர் எப்படி உங்களை விடுதலை கொடுக்க போகிறார் பாருங்கள் என்று சொல்லி தீர்க்கதரிசியாகி யகாசியேல் சொன்னாரே, அந்த வார்த்தைகளை நீங்கள் நம்புங்கள் என்று சொல்கிறார். யகாசியேல் தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்று சொல்லி 20வது வசனம் கடைசி வார்த்தை சொல்லுகிறது. அப்படி சொல்லுகிறார். அதற்கு பிறகு யுத்தம் நடக்கிற நாள் வருகிறது. யுத்தத்திலே ஆயுதம் அணிந்தவர்கள் வருகிறார்கள். அவர்களும் வந்திருக்கிறார்கள். எதிராளிகளாகிய அந்த 3 ராஜாக்களும் அவருடைய சர்வ சேனையும் பெரிய கூட்டமாக வந்திருக்கிறார்கள். இந்த யோசபாத்தும் அவருடைய ஜனங்களும் இங்கு யுத்தத்தில் வந்திருக்கிறார்கள். அப்பொழுது சற்றும் எதிர்பாராத ஒரு சாதாரண யுத்தத்தை காட்டிலும் ஒரு விசேஷமான யுத்தம் நடக்கிறது. எப்படி நடக்கிறது என்று சொன்னால், யுத்த மனுஷருக்கு முன்பதாக இங்கு ஒரு காரியத்தை யோசபாத் செய்கிறார் என்னவென்றால் 21ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி
பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். பொதுவாக யுத்த களத்திலே யுத்த வீரர்கள், சேனை வீரர்கள், படைகள் நிறுத்தப்படும். ஆனால் இந்த யுத்தம் மிக வித்தியாசமான யுத்தமாக இருக்கிறது. வேதத்தில் வேறு எந்த யுத்தமும் இப்படி செய்யப்படவில்லை. பாடகரை நிறுத்துகிறார்கள். யுத்த களத்திலே பாடகரை நிறுத்தின ஒரு யுத்தம் இந்த யுத்தமாகத்தான் இருக்க வேண்டும். பாடகரை நிறுத்துகிறார்கள். அவர்கள் என்ன பாடுகிறார்கள் என்று சொன்னால், கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடுகிறார்கள், பாடி துதித்தார்கள். ரிசல்ட் என்ன நடந்தது? 22, 23வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, அந்த மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் ஒருவருக்கொருவர் அவர்களாகவே சண்டையிட்டு கொண்டு அந்த இடத்திலே யுத்தம் இவர்களுக்கு சாதகமாக முடிகிறது. இந்த யோசபாத்தும் யூத ஜனங்களும் யுத்தம் செய்யவில்லை. அந்த 3 ராஜாக்களும் 3 ஜனக்கோத்தரும் அவங்களுக்குள்ளே சண்டை போட்டு அங்கேயே எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிட்டாங்க. இங்கே பார்க்கிறோம், அவர்கள் கொள்ளையிட்டு கொண்டார்கள். 3 நாள் அவர்கள் கொள்ளையை பகிர்ந்தார்கள். இவர்கள் சண்டையே போடல. இந்த யூத ஜனங்கள் யுத்தம் செய்யாமலேயே யுத்தத்தில் வெற்றியை கண்டார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த ஒரு சரித்திரம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்திலே யோசபாத் ராஜாவுடைய வரலாற்றிலே நடந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த யுத்தத்திலே ஜெயத்தை கொடுத்த தேவன் ஆண்டவர் பயன்படுத்தின ஒரு பாத்திரமாக இந்த யகாசியேல் இருந்தார். இதில் இந்த யுத்த களத்திலே ஏன் யுத்த மனுஷருக்கு பதிலாக பாடகரை பயன்படுத்தினார்? இது ஒரு பெரிய கேள்வி. சில பேருக்கு, சில ராஜாக்களுக்கு இதை பற்றி சொன்னால் மிகவும் அவர்கள் இந்த ராஜாவுக்கு ஞானம் இல்லையோ என்று யோசிப்பார்கள். ஆனால் இதனுடைய சரித்திரம் இருக்கிறது. என்ன சரித்திரம் என்று சொன்னால், 14வது வசனத்திலே யகாசியேல் யார் என்று சொல்லி அவருடைய வம்சத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யகாசியேல் யார் என்று சொன்னால், அவர் ஆசாப் என்கிற அந்த கோத்திரத்திலே வந்த லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர். நீங்கள் அந்த 14ஆம் வசனத்தை பார்க்கும்பொழுது கடைசி வசனம் சொல்கிறது, கடைசி வார்த்தை, யகாசியேல் என்னும் ஆசாபின் புத்திரரில் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதால்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் ஆசாப் வம்சத்தை சேர்ந்தவர், அதாவது லேவி வம்சத்தை சேர்ந்தவர், லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர். லேவி கோத்திரத்திலும் ஆசாபுடைய வம்சத்தை சேர்ந்தவர். லேவி கோத்திரத்தை சேர்ந்த ஆசாபின் வம்சம் கொஞ்சம் கவனித்து படித்தா இது புரியும். ஆசாபின் வம்சம், அது மட்டுமல்ல அவனுடைய குமாரனாகிய மத்தனியா, அவனுடைய குமாரனாகிய இயேல், அதே போல் அவனுடைய பெனாயா, சகரியா, அவனுக்கு பிறந்த யகாசியேல் என்று சொல்லி வம்ச வரலாறு அதில் போடப்பட்டிருக்கிறது. இதில் நாம் இந்த ஆசாப் என்ற ஒரு மனுஷனை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் ஆசாப் யார் என்று சொன்னால், தாவீதின் காலத்திலே ஆண்டோடைய ஆலயத்திலே பாடல்களை பாடுவதற்காகவும் வீணைகள், சுரமண்டலங்கள் முதலான வாத்தியங்களை வாசிப்பதற்காகவும் ஏற்படுத்தப்பட்டவர் இவர்தான் இந்த ஆசாப். இவர் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர். இதை குறித்து 1 நாளாகமம் 25வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 நாளாகமம் 25ஆம் அதிகாரத்திலே முதல் 6 வசனங்களை நீங்கள் 6-7 வசனங்களை வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த ஆசாப் எதற்காக ஏற்படுத்தப்பட்டார்கள் என்று சொன்னால், சுரமண்டலங்களாலும் தம்புர்களாலும் கைத்தாளங்களாலும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஆசாப் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசாப், ஏமான், எதுத்தூன், இவங்க அண்ணன் தம்பிகள் 3 பேரும். இவர்கள் எதற்காக ஏற்படுத்தப்பட்டார்கள் என்று சொன்னால், ஆண்டவருடைய ஆலயத்திலே கர்த்தருடைய பிரசன்னத்திலே கர்த்தரை பாடி துதிப்பதற்காக, பாடல்கள் இயற்றுவதற்காகவும் ஆண்டவரை பாடி துதிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டவர்கள். இந்த ஆசாப் நிறைய பாடல்களை பாடியிருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகத்தில் கிட்டத்தட்ட 12 பாடல்களை ஆசாப் பாடியிருக்கிறார். இது ஒரு கொயர் மாஸ்டர் மாதிரி, அதாவது தேவ ஆலயத்திலே கர்த்தரை துதித்து பாடுவதற்காக. இந்த 25ஆம் அதிகாரம் 1 நாளாகமம் 25ஆம் அதிகாரம் முழுவதுமாக படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதற்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இந்த கொயரை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். இது தாவீதின் காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது. சாலமோன் காலத்திலே தேவாலயம் கட்டப்பட்ட பொழுதும் தேவாலயத்திலே பாடுவதற்காக இந்த ஆசாபின் புத்திரர் ஏற்படுத்தப்பட்டார்கள். அது எங்கே இருக்கிறது என்று சொன்னால், 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. 5ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது 12ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, ஆசாப், ஏமான், எதுத்தூன் கூட்டத்தார் அவருடைய குமாரர் சகோதரருடைய கூட்டத்தாருமாகிய பாடகரான லேவியர் அனைவரும் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவாலயத்திலே பாடுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட பாடகர் கூட்டம். இந்த வம்சத்திலே வந்தவர் தான் யகாசியேல். அதை சொல்வதற்கு தான் இந்த இதை வசனத்தை எடுத்து காண்பிக்கிறேன். ஆசாபியுடைய வம்சத்திலே வந்தவர். 13ஆம் வசனத்தை பாருங்கள். ஆசாபின் குடும்பம் தேவாலயத்திலே கர்த்தரை துதித்து பாடுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட குடும்பம்.
அந்த குடும்பத்தில் பிறந்தவர் யகாசியர். 13ஆம் வசனம் பாருங்கள். அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து பாடினார்கள். ஆசாரியர், இது தேவாலயம் பிரதிஷ்டை செய்யப்படும் பொழுது நடந்த சம்பவம். சாலமனுடைய காலத்திலே ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள், தாளங்கள், கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரை துதித்து பாடுவதற்காக ஏற்படுத்தப்பட்டவர்கள் தான் இந்த ஆசாபுடைய வம்சம். அந்த வம்சத்திலே பிறந்தவர் தான் இந்த யகாசியேல். ஆகவே எப்படி தன்னுடைய கொள்ளு தாத்தா காலத்திலே ஆண்டவரை துதித்து பாடினார்களோ அதனால தான் இவர் யுத்த களத்திலே அவர்கள் யுத்த வீரருக்கு முன்பதாக பாடகரை ஏற்படுத்துகிறார். ஒரு பாடகர் வம்சத்தில் வந்தவர் இந்த தீர்க்கதரிசி யகாசியேல். ஆகவே யுத்த களத்திலே நீங்கள் கர்த்தரை துதித்து பாடுங்கள், ஆண்டவரை துதித்து பாடுவது என்பது ஒரு பெரிய யுத்தம் செய்வதற்கு ஈடாக உள்ளது என்று சொல்லி தேவாலயத்திலே கர்த்தரை துதித்து பாடுவதை எவ்வளோ மகிமையாக ஏற்றுக்கொண்டு ஒரு யுத்த களத்திலே ப்ராக்டிஸ் பண்ணுறார். அந்த ப்ராக்டிஸில் அவர் ஜெயிக்கவும் செய்கிறார். அங்கு யுத்த களத்திலே பாடல்களை பாடினார்கள், யுத்தம் செய்யவில்லை. பாடல்களை பாடி கர்த்தர் நல்லவர், கர்த்தரை நம்புங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி துதிக்கும் பொழுது அங்கு ஜெயம் வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் தேவாலயத்துக்கு வருகிறோம், பாடல்களை பாடுகிறோம், நாம் துதி ஆராதனையில் கலந்து கொள்கிறோம், கர்த்தரை துதிக்கிறோம். இதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல, மாறாக அது வல்லமை உள்ளது. ஆண்டவர் துதிகளில் மத்தியில் வாசம் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு பாடகரை ஏற்படுத்தி பாட்டு பாடி ஒரு யுத்தத்தில் ஜெயித்த ஒரு யுத்த வீரனாக யோசபாத் இருந்தார். அதற்கு காரணம் ஒரு பெரிய பாடகர் வம்சத்தை சேர்ந்த யகாசியேல் என்கிற தீர்க்கதரிசி. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஆலயத்துக்கு வருகிறோம், ஆண்டவரை துதிக்கிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம். இதற்கு மிகப்பெரிய ஒரு காரணம் இருக்கிறது. என்னென்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் வெற்றியை தருவார், நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை தருவார். பாடல் பாடும் பொழுதே ஜெயம் வரும். கர்த்தரை துதித்து பாடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி கிடைக்கும். ஆகவே ஆண்டவரை துதிப்பது, சாதாரண பாடல் பாடுவதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. சில பேர் நினைப்பாங்க, ஜெபம் பண்ணினால் மட்டுமே ஆண்டவர் பதில் தருவார். இல்லை, வேத வசனத்தின் அடிப்படையில் தான் பாடல்கள் எழுதப்படுகிறது, இந்த பாடல்கள் பாடப்படுகிறது. விசுவாச வார்த்தைகளாகத்தான் பாடல்களை பாடுகிறோம். ஆகவே பாட்டு பாடும் பொழுதே கர்த்தர் அந்த வார்த்தைகளை கேட்டு நமக்கு பதில் தருகிறார். எப்படி யோசபாத் ராஜாவுடைய காலத்திலே யகாசியேலுடைய பாட்டை கேட்டு ஆண்டவர் விடுதலை கொடுத்து யுத்தத்திலே ஜெயத்தை கொடுத்து அந்த யோசபாத்தையும் அவருடைய ஜனங்களையும் ஆண்டவர் காப்பாற்றினாரோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பாட்டு பாடும் பொழுதே கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி கர்த்தரை துதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் விடுதலையும் ஆசீர்வாதத்தை வெற்றியும் தந்து வழி நடத்துவாராக. ஆமென். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நல்ல காலை வேளையிலே நாங்கள் சிந்தித்த உம்முடைய திருவார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. யோசபாத் அரசனுடைய வாழ்விலே கர்த்தருக்கு நன்றி சொல்வதற்கான பாடகர் வரிசை மற்றும் கடவுளை சார்ந்த நிலை உம்முடைய கரங்களிலே தன்னை தாழ்த்துகின்ற சூழல், இந்த பாக்கியங்களை எல்லாம் அவர் பெற்ற பொழுது ஊழியத்தின் பணிகளிலே கர்த்தரை பிரியப்படுத்தினதினாலே அவருடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட்டது என்பதை குறித்து நாங்கள் பார்க்கின்றோம். நாங்களும் எங்கள் வாழ்க்கையிலே உம்மையே நோக்கி பார்த்து உம்முடைய கிருபைகளை நாங்கள் சிந்தித்து உமக்கு நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே சாட்சி கூறவும் உம்மை சார்ந்து வாழவும் தேவரீர் எங்களுக்கு கிருபைத்தார். வந்திருக்கின்ற அனைவரையும் ஆசீர்வதியும், பிறந்த நாள் திருமண நாளை கொண்டாடுகின்றவர்களை ஆசீர்வதியும். இந்த நாள் அனைவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தேர்வு எழுதுகின்ற மாணவ செல்வங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி நாளாக இந்த நாள் அமையட்டும். கர்த்தர் இந்த நாளை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தாரும். இந்த நாளை உமக்குள் தொடங்குகின்றோம். இந்த தெய்வீக பிரசன்னமும் ஆளுகையும் அனைவரோடும் கூட தங்கியிருக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அதிகாலை வேளையிலே நடைபெறுகின்ற ஆண்டவரே இந்த டீ ஃபெலோஷிப்காக உமக்கு நன்றி. அதற்காக கொடுக்கின்ற கரங்களையும் கொடுக்கின்ற குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகின்றோம். கர்த்தாவே, இந்த நாள் முழுவதும் என்னென்ன பணிகளை செய்ய திட்டமிட்டு இருக்கின்றோமோ அத்தனை பணிகளையும் செவ்வனை செய்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். தூயாவியானவருடைய பலன் பரிபூரணமாக எங்களில் ஆண்டவரை நிறைந்திருக்க ஆண்டவர் கிருபை தாரும். உடைய பலத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் இடைக்கட்டி கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகின்றோம் நல்ல பிதாவே. ஆமென்.